ஒரு மனிதனுடைய காலை உணவு அவனுடைய ஆரோக்கியத்தை வந்து தீர்மானிக்குது. காலை உணவு சரியாக இல்லை அப்படின்னாக்க அதனால் அவருக்கு கொஞ்ச நாளில் நிறைய வியாதிகள்லாம் வந்துடும். இன்றைக்கி அன்றாட என்ன சாப்பிட்றோன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்ருக்கோம். சில பேர்லாம் வந்து கெலாக்ஸு, ஓட்ஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காலை உணவு தான் அவங்களுடைய ஹெல்த்தை வந்து கெடுக்குது. அது எப்படி, ஏன் காலை உணவாக வந்து இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் பிவி ராஜன், ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்றாட நம்ம வந்து காலை உணவாக வந்து என்ன சாப்பிட்றோன்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல் தான் சாப்பிட்றோம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க இதுதான் வந்து பிரச்சனையே. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 30 to 40 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிக் ஆகிடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன சாப்பிட்டு இந்த மாதிரி டயபெட்டிக் ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்ம சொல்கிற இந்த யூஸ்வலாக எல்லோரும் சாப்பிட்ற உணவுகள் தான் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ யூஸ்வலாக சாப்பிட்ற உணவுகள்லாம் சாப்பிட்டு அவங்க வந்து டயபெட்டிக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து யாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. அப்போ வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு டயபெட்டிக் ஆனவங்களை வந்து ஒரு கில்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக, அதாவது அவங்கள மேலே வந்து ஒரு குறை சொல்லணுங்கிறதுக்காக, நீ பாரு நீ வந்து எக்ஸசைஸே பண்ணுறது இல்லை, நீ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்க, ரொம்ப செடன்ட்ரியாக இருக்க அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா, காலைல இட்லி, தோசை, பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் போய் வாக்கிங் போய் ஜாகிங் போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த சுகர் வந்து அவர் கண்ட்ரோல் ஆகுமானா ஆகாது. ஸோ அந்த டயபெட்டிக் வந்து அவருக்கு வந்து ஒர்சன் தான் ஆகிட்டு இருக்குமே தவிர அவருக்கு வந்து ஒரு டயபெட்டிக் வந்து ரிவர்சல் ஆகுமானா ஆகாது. ஓரளவுக்கு வந்து வாக்கிங்லாம் போனதுனால கொஞ்சம் பாடியெல்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கும், ஓகேங்களா. பட் சுகர் வந்து வந்தது சரியாகுமானா ஆகாது. ஸோ அப்போது அவருடைய பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவர் வந்து செடன்ட்ரியாக இருக்கிறது, அவர் வந்து எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கிறத விட ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது அவருடைய காலை உணவு தான். இந்த காலை உணவில் என்ன இருக்குது? இந்த காலை உணவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்ற இந்த ஐட்டத்தில் எல்லாத்துலேயும் இப்போ கெலாக்ஸு, ஓட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸிமம் இதில் வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவு சத்து உணவு தான் அதிகமாக இருக்குது. இந்த மாவு சத்து உணவு என்ன பண்ணுது? நீங்கள் சாப்பிட்றீங்க காலையில், நல்லா சாப்பிட்டதும் அது வந்து உங்கள் பாடியில் போய் உங்களுடைய குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணதும் அதை வந்து சரி கட்டுறதுக்காக உங்கள் பாடி வந்து இன்சுலினையே வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் அந்த குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக மாற்றிக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நாளில் போய் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்கிற நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் அந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸை வந்து மெட்டபாலைஸ் பண்ணி அதை வந்து எனர்ஜியாக மாற்றுறதை விட்டுட்டு அந்த இன்சுலின் வந்து அந்த குளுக்கோஸ் எல்லாத்தையும் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு 11 மணி 11:30 மணி அவருக்கு வந்து பசி தாங்காது. இந்த பசி தாங்காத சுச்சுவேஷனை வந்து சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஜங்க் என்ன அப்போ கிடைக்குதோ, அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்காருன்னா போய் உடனே ஒரு வடை, பட்டி இல்லைனா டீ ஏதாச்சும் சாப்பிட்டு ஒரு 2 பிஸ்கட் சாப்பிடணும், ஏதாச்சும் ஒன்று அந்த நேரத்தில் வந்து குறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கபகபன்னு பசிக்கும். ஏன்னா அவர் காலைல சாப்பிட்டதில் உள்ள கலோரிஸ் எல்லாமே வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அது வந்து பாடிக்கு வந்து எனர்ஜியாக போகலை. அப்போ என்ன ஆகணும், அவருக்கு வந்து பசி அடங்காது. உடனே இந்த பசிக்காக போய் அவர் ஒன்று சாப்பிடுவார். அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் நிறைய பேர் வந்து தப்பான ஒரு உணவாக சூஸ் பண்ணுறாங்க. என்ன சூஸ் பண்ணுறாங்க, கடையில் பொரித்த இட்லி, தோசை, கடையில் பொரித்த இந்த வடை, இட்லி, வடை, போண்டா இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது, அங்கே வந்து ஒரு கெட்ட ஆயிலில் வந்து அவங்க வந்து ரொம்ப நாளாக ஆயிலே பண்ணுறதுனால அந்த ஆயிலியான ஃபுட்டு வந்து அவருக்கு உள்ளே போய் அவருக்கு வேறு பிரச்சனைகள்லாம் கொடுக்குது. அதாவது டயபெட்டிக் இல்லாமல் ஒரு லிவர் டிசீஸு, ஒரு பேட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது எல்டிஎல் லெவலில் வந்து கண்ணாமண்ணு இன்க்ரீஸ் பண்ணுறது, ட்ரைக்ளிசரைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவருக்கு வந்துடுது. ஸோ இப்படி தான் வந்து காலை உணவு வந்து தவறாக இருக்கிறதுனால தான் வந்து பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. இந்த காலை உணவு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்ததுன்னா ஓரளவுக்கு உங்கள் உடம்பு வந்து ஒரு ஆக்டிவாக ஒரு ஸ்பேஸில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணும். ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 30 வயசு ஆகி நீங்கள் ஒரு ஜாப், ஒரு ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி போய் செட்டில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஆயிரும். ஸோ அப்போது நீங்கள் காலை உணவை வந்து மாற்றியே ஆக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. காலை உணவு மாற்றினா மட்டும்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டெடுக்கவே முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. இப்போ காலை உணவாக என்ன சாப்பிட்றது அப்படின்னா, நல்ல ஒரு ஃபேட் உள்ள ஃபுட்டு இல்லைனா ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டாக நீங்கள் எடுக்கணும்.
நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து நிறைய ஸ்டடீஸ்லாம் வச்சு குரூப் ஆஃப் பீப்புள்ஸை வச்சு அனலைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு சாப்பிட்டவங்களுக்கும் ஃபேட் ரிச்சாக உள்ள ஃபுட்டு சாப்பிட்டவங்களுக்கும் அவங்களுடைய ஒர்க்கிங் டே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ கார்போஹைட்ரேட் ஃபுல்லாக சாப்பிட்டவங்களுடைய எனர்ஜி லெவல் பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி 12 மணிக்கெலாம் வந்து குறைஞ்சி போய் அவங்க வந்து ஒரு டல்லாக ஒரு ஃபீல் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாடியில் வந்து ரொம்ப வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து குறைஞ்சிருது. அதே நேரத்தில் அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து சாப்பிட்டதும் ஒரு ஏற்றம் ஏறிச்சில்ல, அது அப்படியே குறைஞ்சி போய் ட்ராப் ஆகி கீழே இறங்கிடுது. ஸோ இப்போ இந்த குளுக்கோஸ் லெவலோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஒரு ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஏறி இறங்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு அளவு கொஞ்சம் நேரம் பிரிஸ்காக இருப்பாங்க, அப்புறம் டல்லாகிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் பிரிஸ்காக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெடியான ஒரு எனர்ஜி லெவலே கிடையாது. வேறு வந்து இந்த ஹை ஃபேட்டு இல்லை ப்ரோட்டீன் சாப்பிட்ட ஒரு குரூப் பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்போயுமே ஒரு நார்மலாக வந்து ஒரு ஸ்டெடியான ஒரு எனர்ஜி லெவல்லே இருக்காங்க. ஸோ ஒரு டயர்ட்னஸோ ஒரு இதுவோ இல்லை. ஸோ எப்போயுமே ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பசி வந்து எடுக்கவே இல்லை. ஸோ ரொம்ப பசி வந்து ஒரு 1:30 மணி 2 மணி வரைக்கும் அவங்க வந்து பசியோடு நல்லா இல்லாமலே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுடைய எனர்ஜியில் வந்து ட்ராப்பே ஆகலை. இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னாக்க, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து காலை உணவாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து சாப்பிட்ணும், அதாவது புரதம் உள்ள உணவாக சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன். என்ன புரதம் உள்ள உணவாக சாப்பிட்லான்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து முட்டையை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் முத நாளே வந்து ஏதாச்சும் ஒரு பயிர் வகைகளை வந்து ஊற வச்சு அதை வந்து நீங்கள் வந்து சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டோம் அப்படின்னாக்க உங்களுடைய அந்த எனர்ஜி கிராஷ், அதாவது இன்சுலின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிறது, குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிறதும் நடக்காது. ஒரு கிராஜுவலாக வந்து ஒரு குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் ஆகும். உங்களுடைய எனர்ஜி லெவலும் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். உங்களால் வந்து பிரிஸ்காக வேலை செய்ய முடியும். உங்களுக்கு வரப்போகிற டயபெட்டிக்கோ இல்லை மற்ற வியாதிகளையும் வந்து நீங்கள் வந்து வராமலே தடுக்க முடியும். இந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்டெடியாக வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே மீட்டு எடுத்துடலாம். இந்த வீடியோவில் காலையில் ஏன் இட்லி தோசை பூரி பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் வந்து விளக்கி சொல்லியிருக்கேன். இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.